நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியினர் 3000 பேர் திமுகவில் ஐக்கியம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தனர். வேஷமிடுபவர்கள் நாடகம் நடத்துபவர்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை. நாம் தமிழர் கட்சி பெயரை உச்சரிக்கவே விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக ஆளுநர் RN ரவியின் செயலால் திமுகவிற்கு இன்னும் ஆதரவு பெருகுகிறது. தயவு செய்து ஆளுநரை மாற்ற வேண்டாம் என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களை வாழ்த்துவதாக சீமான் பேட்டி. திமுகவையும் சேர்த்து வளர்ப்பது நாம் தமிழர் கட்சிதான் எனவும் விமர்சனம். RSS கொள்கையை நோக்கி செல்கிறார் சீமான். சீமானுக்கு கொள்கையில் பிடிமானம் இல்லை எனவும் திமுகவில் இணைந்தவர்கள் குற்றச்சாட்டு. பிரபாகரனுடனான சந்திப்பு குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்கின்றனர். யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சீமான் ஆவேசம். பிரபாகரனுடன் சீமான் சந்தித்ததாக வெளியான புகைப்படம் போலி. ஹார்ட் டிஸ்கையே நான் தான் வாங்கி வந்தேன் என திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி பேட்டி. புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் நேர்காணல். பனையூர் அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை. புதுக்கோட்டை அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டம். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி படுகொலையை கண்டித்து முழக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக நவாஸ்கனி MP மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டால் பதவி விலக தயாரா என பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நவாஸ்கனி MP சவால். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை. 2 பேர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். மங்களூரு வங்கி கொள்ளை வழக்கில் நெல்லையில் 18 கிலோ நகைகள் மீட்பு. முக்கிய குற்றவாளி முருகாண்டி இல்லத்திலிருந்து நகைகளை கைப்பற்றியது காவல்துறை. இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் ஒழிக்க வேண்டும். ஊழல் ஒழிப்பிலும் உலகளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ₹60,000 தாண்டிய தங்கம் விலை. இன்றும் சவரனுக்கு ₹240 உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் ₹60,440 விற்பனை. குடியரசு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இறுதி ஒத்திகை. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க முப்படை வீரர்கள் அணிவகுப்பு. குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை. காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் கம்பீர அணிவகுப்பு. சீமான் உட்பட 181 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. சென்னை நீலாங்கரையில் சட்டவிரோதமாக வீட்டில் உருட்டுக்கட்டைகளுடன் கூடியதாக நடவடிக்கை. திருவண்ணாமலையில் மண் சரிவில் உருண்டு வந்த பாறையை அகற்றும் பணி தீவிரம். பாறையை வெடிவைத்து தகர்க்க துளைகளில் திரவ எரிபொருள் ஊற்றிய குழுவினர்.
மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரித்தார் நடிகர் கிச்சா சுதீப். விருதுகளை ஏற்கும் வழக்கத்திலிருந்து விலகி நிற்பதாகவும் தனது தனிப்பட்ட முடிவு என்றும் விளக்கம். GSLV F-15 ராக்கெட் வரும் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட இருப்பதாக இஸ்ரோ தகவல். பார்வையாளர்களுக்கான முன்பதிவு துவங்குவதாகவும் அறிவிப்பு. அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகளால் இந்தியா பெருமை கொள்கிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து பதிவிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். குற்றாலத்தில் இருசக்கர வாகன விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் பலியான விவகாரம். வாகனத்தை சக மாணவன் இயக்கிய நிலையில் அவரது தந்தை கைது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவரை கத்தியால் வெட்டிய சம்பவம். சக மாணவர் மீது போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. சேலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து மோசடி. போலீசாரையும் தாக்கிய விவகாரத்தில் 13 பேர் கைது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டி வரும் மகா கும்பமேளா. திருவேணி சங்கமத்தில் 10 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியதாக தகவல். பிறப்புசார் குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பால் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களிடையே அதிகரிக்கும் சிசேரியன். 8வது மாதத்திலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள மருத்துவமனையில் குவியும் கர்ப்பிணிகள்.